சபையினுடைய இந்துவினுடைய கௌரவ உறுப்பினர்கள், கல்முனை மாநகர சபையினுடைய கௌரவ உறுப்பினர், அதே போன்று மாவடிப்பள்ளி பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர், எமது கட்சியினுடைய அம்பாறை மாவட்டத்தினுடைய பொருளாளரும் வர்த்தக பிரிவுமான சகோதரர் கலீல் முஸ்தபா அவர்களையும், எங்களோடு என்றும் இந்த கல்விக்காக தன்னாலான ஒத்துழைப்புகளையும் ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்ற ஓய்வு பெற்ற அதிகாரிகளுடைய மசூஸ் அவர்களை இடத்திலே விழித்துக் கொண்டு எங்களுடைய இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து இந்த செயற்பாடுகளை மாத்திரமல்ல இன்னும் பல காத்திரமான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று தனது ஓய்வுக்கான இன்னும் 3 வருட காலங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் அதற்கு முன்பதாக தனது ஓய்வை அறிவித்து இந்த சமூக பணியிலே இந்த மக்களுக்கான பல பணிகளை செவ்வனே செய்ய வேண்டும் என்று எங்களோடு மிக நீண்ட காலமாக இணைந்திருந்த போதிலும் அரசாங்கத்தின் ஒரு அதிகாரியாக இருந்து கொண்டு அரசியலையும் ஏனைய பணிகளையும் செய்வதிலே பல தடைகள், இடையூறுகள் என்பவற்றை துரத்திவிட்டு எங்களோடு கைகோர்த்திருக்கின்ற இந்த மாஸ் பவுண்டேஷனுடைய தலைவர் கலீல் அவர்களையும் விழித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கின்ற அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மாவட்டத்திலே இருந்து மிக தூர இடங்களிலே வந்திருக்கின்ற தாய்மார்கள், சகோதரிகள், இந்த மாணவ செல்வங்கள், இங்கே வந்திருக்கின்ற ஏனைய சகோதரர்கள், எங்களுடைய ஊடகவியலாளர்கள், உங்கள் அனைவருக்கும் இது அன்பு கலந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு காரணகர்த்தாவாக இருப்பவர்கள் 2 பேர். ஒன்று எங்களுடைய தேசிய தலைவர் ரிஷாத் பத்ருதீன் அவர்கள், அதே போன்று இபாதுல்லா மௌலவி அவர்கள். இந்த இருவருக்கும் இறைவன் பரிபூரண ஆயுளையும் சுகத்தையும் வழங்க வேண்டும் என்று சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு, இது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விடயம் அல்ல. இது எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற கல்வியின்பால் பின்னிலையிலே இருக்கின்ற சமூகத்தை கட்டியெழுப்பதற்காக நாங்கள் மேற்கொண்டிருக்கின்ற பல விடயங்களிலே இதுவும் ஒன்று. இருந்தாலும் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இந்த மாவட்டத்தில் இவ்வாறான தேவை இருக்கின்றது. எனவே அத்தனையும் நாங்கள் இவர்களிடத்தில் மாத்திரமல்ல இன்னும் பல நிறுவனங்களிடத்திலே நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் இன்று நாங்கள் ஒரு 1000 மாணவர்களுக்காக வண்டியாவது இது கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எனவே திருகோணமலையிலே அண்மையிலே ஏற்பட்ட நித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் அனர்த்தம் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பல ஊர்கள், பிரதேசங்கள் நீரினால் மூழ்கடிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறான சூழலிலே பள்ளிவாசல்கள், ஏனைய பாடசாலைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தது, வீடுகளும் பாதிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறான அந்த சூழலில் இருக்கின்ற மாணவர்களுக்கு எங்களுக்கும் வழங்கப்பட வேண்டி இருந்த அந்த பொருட்களிலே அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருப்பதை எங்களுடைய மௌலவி அவர்கள் ஞாபகப்படுத்தியிருந்தார். எனவே எங்களுக்கு ஒரு 1000 அல்லது 1000க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைத்திருந்தது. எனவே எங்களுக்கான அந்த ஏற்று வைக்கப்பட்ட பொருளே அந்த மக்களுக்காக வழங்கப்பட்டிருப்பதிலே எங்களுக்கும் அதனுடைய நன்மைகள் கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எனவே அதை ஏற்றுக்கொண்டவர்களாக கிடைத்ததை இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்காக நாங்கள் எங்களால் முடியுமானதை செய்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய துஆ பிரார்த்தனைகள் மூலம் இன்னும் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வருகின்ற காலங்களிலே கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களை இறைவன் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு, குறிப்பாக இந்த பாடசாலைகளிலே இருக்கின்ற மாணவர்கள் தன்னுடைய கல்விகளை தொடர முடியாத அளவிலே இருப்பதற்கு காரணம் இன்றைய நாட்டிலே இருக்கின்ற விலைவாசிகள், பொருட்களுடைய விலைகள் உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக ஒரு 300 ரூபாய் 400 ரூபாவுக்கு வாங்கிய பாடசாலை பைகள் எல்லாம் இன்று 2000 ரூபாவுக்கு மேலும், ஒரு 500 ரூபாய்க்குள்ளே வாங்கக்கூடிய பாடசாலையினுடைய அபியாச குப்பைகள், ஏனைய இதர பொருட்கள் எல்லாம் இன்று 2000 3000 ரூபாய்க்கு மேலும். இவ்வாறு பல விலையேற்றங்கள் வாழ்வாதார பிரச்சனைகளிலே தாக்கங்களை ஏற்படுத்துகின்ற தொழில் வாய்ப்புகள், ஏனைய விடயங்கள் எல்லாம் இன்று ஒரு சாதாரண கூலி தொழில் செய்கின்றவர்களுக்கு கூட இந்த பிள்ளைகளினுடைய கல்வியை தொடர முடியாது. டியூஷனுக்கு, போக்குவரத்துக்கு என்று, ஆடைகளுக்கு என்று பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய பிரச்சனையிலே ஒரு அளவாவது எங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய எங்களுடைய தலைவர் ரிஷாத் பத்ருதீன் அவர்கள் இந்த நாடு பூராவும் இருக்கின்ற கல்வியிலே சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பல உதவிகளை செய்த வரலாற்று சம்பவங்கள் நடந்தது. ஓலெவல் பரீட்சை, ஏலெவல் பரீட்சைகளிலே திறமையான சித்திகளை பெற்றவர்களை கௌரவித்து அவர்களுக்கான பணப்பொதிகளை ஒரு அளவாவது எங்களால் முடியுமானதை
இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்கின்ற கட்சியினூடாக நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். அதனுடனான ஒரு நிகழ்வாகவே இதையும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே கல்விக்கு கரம் கொடுக்க வேண்டும். கல்வி தவிர நிரந்தரமான ஒரு சொத்தும் எங்களுக்கு கிடையாது. எனவே அழியாத ஒரு செல்வம் கல்வி என்ற அடிப்படையிலே நாங்கள் இதை இந்த மக்களிடத்திலே கட்டாயம் நாங்கள் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இதை செய்கின்றோம். எனவே இவ்வாறு இதை செய்வதற்கு மிக முக்கியமாக இருக்கின்ற காரணம் இந்த நாட்டினுடைய பொருளாதார ரீதியான விடயம். எனவே நாட்டினுடைய அரசாங்கமும் ஒவ்வொரு மாணவர்களுக்காக 6000 ரூபாய், சப்பாத்துகளுக்கான 3000 ரூபாய், ஏனைய விடயங்களை வழங்கியிருந்த போதிலும் அந்த நிதிகள் எங்களுடைய பெற்றோர்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கவில்லை. எனவே எங்களாலும் முடியுமான விடயத்தை இந்த அரசாங்கம், இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய நிலை உங்களுக்கு தெரியும். பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, ஏனைய திணைக்களங்களாக இருந்தாலும் சரி, வழங்கப்படுகின்ற நிதிகள் என்று போதாமையாக இருக்கின்றது. நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் இதற்கு மிக கூடுதலான நிதி வளங்களை வழங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருக்கின்றது. எனவே இந்த மக்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எங்களுக்கும் எங்களுடைய சொந்த பொருளாதாரத்தின் மூலமும் வழங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் இல்லாமல் இருக்கின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் இவ்வகையான இந்த சிறிய ஒரு அன்பளிப்பை உங்களுக்கு வழங்கியதையிட்டு நாங்கள் மனப்பூர்வமான ஒரு சந்தோஷத்தை அடைகின்றோம். ஆனால் பெறுகின்ற உங்களுக்கும் அது ஒரு போதாமையாக இருக்கலாம், அல்லது இன்னும் பெறுவதற்கு தகுதியாக இருந்தவர்களுக்கு கூட கிடைக்காமல் இருக்கலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் அந்த விடயத்தை நீங்கள் அத்தனை பேரும் பொருத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய இந்த ஹிக்மா பவுண்டேஷனுடைய தலைவர்கள், ஏனைய செயற்பாட்டாளர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரிலே அவர்களுக்கான பிரார்த்தனைகளை நீங்கள் வழங்குங்கள் என்று கூறிக்கொண்டு மிக நீண்ட நேரமாக நான் பேச விரும்பவில்லை. எனவே இந்த நிகழ்வை ஒருங்கமைத்த ஏனைய செயற்பாட்டாளர்கள், இந்த மாஸ் பவுண்டேஷனுடைய உறுப்பினர்கள், ஹிக்மா அமைப்பினுடைய ஏனைய உத்தியோகத்தர்கள், இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்கள், ஏனைய செயற்பாட்டாளர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் இச்சந்தர்ப்பத்திலே நன்றிகளை கூறி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.